தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சிறுத்தை நடமாட்டம் 3 நாட்கள் விடுமுறை. சிறுத்தை இருப்பதால் பள்ளி மாணவர்கள் நலன் கருதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குமுதம் செய்திகள் வழங்கும் அண்மை செய்தி இதோ உங்களுக்காக. திருப்பத்தூர் பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தை இருப்பதால் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் அரவிந்தன் தரும் தகவல்களை கேட்போம். சிறுத்தை நடமாட்டம் எந்த அளவுக்கு அந்த பகுதியில் இருக்கிறது, அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? உங்களோட அண்மை தகவல் குமுதம் நேயர்களுக்காக. வணக்கம் மோகன்ராஜ். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை அலுவலகம் பின்புறம் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாலை சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அங்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க முயற்சித்த போது சிறுத்தை அங்கிருந்த காவலாளி கோபால் என்பவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று அருகில் இருந்த குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளது. அங்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை மீண்டும் பிடிக்க முயற்சித்த போது வனத்துறையினரின் பிடிக்க கட்டுப்படாமல் அருகில் இருந்த கார் ஷெட்டில் போய் புகுந்த சிறுத்தை புகுந்துள்ளதால் அங்கிருந்து 5 பேர் காரில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் சிறுத்தையை பிடிக்க மாவட்ட வனத்துறையினர் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் சிறுத்தை இருக்கும் கார் ஷெட்டின் அருகே நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மாணவர்களின் நலன் கருதி நாளை மற்றும் மறுநாள் ஆகிய 2 தினங்களில் விடுமுறை அளிப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிவித்துள்ளார்.